Hi viewers, welcome to my channel. 12th முடிச்சிட்டு aviation ஃபீல்டில் கரியர் பில்ட் பண்ண ஆசைப்படுறீங்க. பட் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கோர்ஸோட நேம் எல்லாமே கேட்டு கன்ஃபியூஷன்ஸில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோவில் இந்த 3 கோர்ஸுக்குமே உள்ள மெயின் டிஃப்ரென்ஸ் என்ன, டியூரேஷன்ஸ் எவ்வளோ, என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க அண்ட் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப் அதை நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் AME அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, AME அப்படிங்கிறது ஒரு ரெகுலர் இன்ஜினியரிங் டிகிரி கோர்ஸ் மாதிரி கிடையாது. இது வந்து DGC அப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு லைசன்ஸ் பேஸ்ட் கோர்ஸ் தான். ஸோ இந்த கோர்ஸோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து சேஃபாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான். அதாவது இப்போ வந்து ஒரு ஏர்க்ராஃப்ட் வந்து டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி அந்த ஏர்க்ராஃப்டோட சிஸ்டம்ஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணி வெரிஃபை பண்ணக்கூடிய இன்ஜினியர்ஸ் அதான் வந்து நம்ம AME இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 2 இயர்ஸ் வந்து அகடமிக் ஸ்டடீஸில் படிப்பீங்க, ப்ளஸ் உங்களுக்கு இதில் வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்குமே இருக்கும். ஸோ ட்ரைனிங் முடிச்சுட்டு DGC லைசன்ஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸில் வந்து ஏர்க்ராஃப்ட் சிஸ்டம்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும், ஜெட் இன்ஜின்ஸ், எலக்ட்ரிக்கல் சிஸ்டம், ஏவியேஷன் ரெகுலேஷன், மெயின்டெனன்ஸ் ப்ராக்டிசஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. அண்ட் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் டெக்னீஷியன், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், லைன் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், பேஸ் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஜினியர், MRO இன்ஜினியர், ஏர்லைன் டெக்னிக்கல் சர்வீசஸ் இந்த மாதிரி கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஏர்லைன் கம்பெனிஸில், ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ஆர்கனைசேஷன்ஸில், ப்ரைவேட் ஏவியேஷன் கம்பெனிஸில், ஹெலிகாப்டர் ஆப்ரேட்டர்ஸில், ஏர்க்ராஃப்ட் சேஃப்டி ப்ரொவைடர்ஸ் எல்லாமே உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ AME ஃபீல்டில் லைசன்ஸ் வாங்கினதுக்கப்புறம் கெரியர் க்ரோத் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் ப்ரொஃபஷனல்ஸுக்கு டிமாண்டுமே உங்களுக்கு அதிகமாகிட்டு தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது உங்களுக்கு BE இல்லைனா BTechல வரக்கூடிய ஒரு டிகிரி கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸில் வந்து ஏர்க்ராஃப்ட் டிசைன் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஏர்க்ராஃப்ட் டெஸ்ட் பண்ணுறது, ஏரோடைனமிக்ஸ், ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இந்த மாதிரி இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸ் எல்லாமே நீங்கள் படிப்பீங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 4 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த கோர்ஸில் ஏரோடைனமிக்ஸ், ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர், ஃப்ளைட் மெக்கானிக்ஸ், ப்ரொபல்ஷன் சிஸ்டம், ஏர்க்ராஃப்ட் டிசைன், கம்ப்யூட்டேஷனல் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ், ஏவியானிக் பேசிக்ஸ் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் படிப்பீங்க. கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர், டிசைன் இன்ஜினியர், ஏர்க்ராஃப்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியர், CAD இன்ஜினியர், ரிசர்ச் இன்ஜினியர், ஏர்க்ராஃப்ட் டெஸ்டிங் இன்ஜினியர் இந்த மாதிரி கேரியர் ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் போக முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஏர்க்ராஃப்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில், டிஃபென்ஸ் செக்டாரில், ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸில், ஏவியேஷன் இண்டஸ்ட்ரீஸில், ட்ரான் இண்டஸ்ட்ரியில் அண்ட் இன்ஜினியரிங் டிசைன் கம்பெனிஸ் எல்லாமே உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிசைன், அனலைசிஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்பவுமே அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். ஸோ ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்குமே ஒரு அட்வான்ஸ்ட் இன்ஜினியரிங் ஃபீல்ட் தான். ஸோ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் வந்து ஏர்க்ராஃப்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து ஏர்க்ராஃப்ட் இன்ஜினியரிங்கோட அது கூட சேட்டிலைட், ராக்கெட், ஸ்பேஸ் கிராஃப்ட் இந்த மாதிரி ஸ்பேஸ் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பேஸ் டெக்னாலஜியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களுக்கு இந்த கோர்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த கோர்ஸ்மே வந்து உங்களுக்கு 4 இயர்ஸ் வரும், BTechல வரும். அண்ட் இந்த கோர்ஸில் ராக்கெட் ப்ரொபல்ஷன்ஸ், ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன், நெக்ஸ்ட் சேட்டிலைட் டெக்னாலஜி, ஏரோடைனமிக்ஸ், ஃப்ளைட் டைனமிக்ஸ், ஏர்க்ராஃப்ட் ஸ்ட்ரக்சர், ஏவியானிக் சிஸ்டம் இதெல்லாம் பற்றி படிப்பீங்க. கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியர் ஆக முடியும், சேட்டிலைட் சிஸ்டம் இன்ஜினியர் ஆக முடியும், ஸ்பேஸ் கிராஃப்ட் டிசைன் இன்ஜினியர் ஆக முடியும், ரிசர்ச் சயின்டிஸ்ட் ஆக முடியும், நெக்ஸ்ட் ஃப்ளைட் டெஸ்ட் இன்ஜினியர் ஆக முடியும், டிஃபென்ஸ் இன்ஜினியர் உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அண்ட் என்னென்ன செக்டார்ஸ்லாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸில், சேட்டலைட் இண்டஸ்ட்ரீஸில், டிஃபென்ஸ் செக்டாரில், ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் உங்களால் ஒர்க் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபியூச்சரில் ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி க்ரோத் அதிகமாக இருக்கனால ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்க்குமே உங்களுக்கு டிமாண்ட் அதிகமாக தான் இருக்கும். அண்ட் இப்போ ஃபைனலி இந்த 3ல் எந்த கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ், இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெக்னிக்கல் ஆப்ரேஷன் சைடில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் AME சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஏர்க்ராஃப்ட் டிசைன் பண்ணுறது, மேனுஃபேக்சர் பண்ணுறது அண்ட் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணலாம். இல்லை ஏர்க்ராஃப்ட்டும் ஸ்பேஸ் டெக்னாலஜி 2 ஃபீல்ட்லேயுமே உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசை இருக்குது அப்படின்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் உங்களுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது இப்போ நம்ம பார்த்த இந்த 3 கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அண்ட் உங்களுக்கு எந்த கோர்ஸ் பெஸ்ட்டாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அண்ட் என்னென்ன மாதிரியான காலேஜஸ் உங்களுக்கு தமிழ்நாட்டில் அவைலபிளாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அண்ட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும், அட்மிஷன் ப்ராசஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.